அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் பற்றி நிறைய அப்டேட்டு. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. எம்சிசியோட ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. எல்லோரும் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் மட்டும்தான் எப்போதுமே பதட்டமாகவே நம்மளை வச்சுப்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்டை பதட்டமாகவே வச்சுப்பாங்க. எப்போதுமே ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாச்சும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டை பார்க்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பதட்டத்திலே வச்சுருப்பாங்க. ஏன்னா புதுசான ரூல் ஸ்பெஷல் ரூலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே நிறைய மாணவர்களுக்கு செம்ம லக்குங்க, செம்ம சான்சஸ்ங்க. உங்களுக்கு கூட நல்ல ஒரு சப்போர்ட் பர்சன் இருந்தால் போதும், அழகாக இந்த ரவுண்டு கவுன்சிலிங் ஹேண்டில் பண்ணிடலாம். எனிவே, கம் டு த பாயிண்ட். ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ப்ரைவேட் கல்லூரிகள், செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி கல்லூரிகள், அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அனைத்து கேட்டகரியிலுமே இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ்டு கோட்டா, ஈவன் தோ மைனாரிட்டி எல்லாத்துலேயுமே நம்ம சீட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பட் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, ஆஹா சீட் வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஆல்ரெடி அந்த குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் ஆல்ரெடி அக்காமடேட்டட். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் யாருக்கு என்ன பண்ண போகிறோம், புதுசாக வரவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் we have a wait and see அப்படின்ற மாதிரி தான். Go ahead with the come to the point. Schedule ரிலீஸ் ஆகிடுச்சு. திஸ் இஸ் த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட், அனதர் ஒன் இஸ் ரீஅலாட்மெண்ட். ரெண்டு ப்ராசஸ் நடக்க போகுது. ரீஅலாட்மெண்ட் யாருக்குன்னா ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க. ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் யாருக்குன்னா இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல சார், ஈவன் இன்றைக்கும் கூட நான் எம்சிசியில் ரிசல்ட்டுக்காக 3 லட்ச ரூபா பணத்தை கட்டி எப்படியாவது எனக்கு ஒரு அலாட்மெண்ட் வந்துடும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தையும் கட்டிட்டேன், சாய்ஸும் ஃபில் பண்ணேன், ரிசல்ட் வரல. இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. சரியா? அப்படி இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே நம்மளுடைய ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் 25-26 சொல்லலாம். 20 டேலாம் உனக்கு திங்கள் செவ்வாய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மதியம் 2 மணிலேருந்து 26ஆம் தேதி மதியம் சாயந்தரம் 5 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மீன்ஸு வில்லிங்னஸ் கொடுக்கணும். பார்ட்டிசிபேஷன் இந்த ஈவன் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் வில்லிங்னஸ் கொடுக்கணும். மேபி அடிஷ்னல் டெபாசிட்ன்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. தெர் இஸ் அப்ளிகபிள் ஃபார், அதாவது இது யாருக்கு பொருந்தலாம் அப்படின்னா இது வரைக்கும் டெபாசிட் கட்டாத மாணவர்களுக்கு பொருந்தலாம் அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக ஏற்கனவே படித்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். எனிவே, எம்பிபிஎஸ் வேணுன்றவங்க 5 லட்ச ரூபா டெபாசிட் கட்டணும், 2 lakhs பிடிஎஸ்க்கு கட்டணும். இப்போ இருக்கிற ரூல். ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ராசஸ், பேமெண்ட் ப்ராசஸ்லாம் 25-26 ஈவினிங் 5 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கப்புறமேல அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. 27ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 2 நாளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் 27ஆம் தேதி வெயிட் பண்ணவே கூடாது. இன்றைக்கே நீங்கள் சாய்ஸை ப்ரிப்பேர்டாக ரெடியாக வச்சுக்கணும். இன்றைக்கி சாய்ஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் இன்னுமே நைட்டு உட்காந்து எழுதி எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். 28ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டு 23ஆம் தேதி காலைல ரிசல்ட் வருது. சரிங்களா? ரிப்போர்ட்டிங் எப்போது 5ஆம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலாம். நமக்கு கிளைமேக்ஸே 29ஆம் தேதி தான். 29ஆம் தேதியோட எல்லாமே ஓவர். அன்னைக்கு நம்ம கையில் ஒரு சீட் இருக்குது. இல்லை கவுன்சிலிங் அட்டன் பண்ண தெரியாமல், ஃபேஸ் பண்ண தெரியாமல், கடைசி நேரத்தில் ஒரு பதட்டத்தில் அவசரத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனேன். அவர் ஏதோ பண்ணார், எம்பிபிஎஸ் பதிலாக நான் பிடிஎஸ் போயிட்டேன். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, 1 மாதம் 1 மாதமாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டை திடீர்னு ஒரு ப்ரைவேட் காலேஜ் பிடிஎஸில் போய் ஜாயின் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு தெளிவான இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கிறாங்க. தெரிந்தவர்கள் பிரச்சனை இல்லை, தெரியாத இருக்கவங்க கூட ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கிட்டு நாங்களாம் எப்படின்னா தவறு எங்கே நடக்கும்னு தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் கண்ணுக்கு அதுதான் தெரியும், ஏன்னா அனுபவம். உங்களுக்கு அது புரிவதில்லை. எனிவே வாட் எவர், பட் வி ஹாவ் டு ரெடி டு ஃபேஸ் த கவுன்சிலிங். சரிங்களா? இது வரைக்கும் சீட் அலாட்மெண்ட்லேயே இல்லைன்றவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண வாங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடான காலேஜு, சாட்டிஸ்ஃபைடான கோர்ஸில் இருக்கீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வராதிங்க. சரிங்களா? அதே போல் அலாட்டட் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு கேட்டகரி ஆஃப் சாய்ஸஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கல்லூரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த கல்லூரி இந்த ரேஞ்சில் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் கல்லூரியாக இருக்கிறோம், இல்லை ப்ரைவேட் காலேஜில் டாப் கிடணும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிற கல்லூரி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜோட எக்ஸ்பீரியன்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். மஸ்ட் ஆர்டர் ஹை லெவல் காலேஜஸும் கோர்ஸும் ஆட் பண்ணுங்கள். பிடிஎஸ்சில் இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் ஆப்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. எல்லாமே திங்ஸ் ஆர் பாசிபிள், எல்லாமே பாசிபிள். அதே போல் இந்த பண்ணி முடித்தோடனே லாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ரொம்ப சென்சிட்டிவ். கடைசி நிமிஷம், கடைசி ரவுண்டு, புதுசாக வந்தவங்க ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்லாம் இது பண்ணிவிடுவாங்க. ஏற்கனவே படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான்
நிறைய பாசிட்டிவ் இருக்கும், நிறைய நெகட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க தவறுதலான ஹேண்டிலிங்னால. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம், அத்தியாவசியமும் கூட. ரொம்ப கவனமாக இருங்க, சரிங்களா? ஸோ சாய்ஸை லாக் பண்ணாதீங்க. ரொம்ப கவனமாக ஒரு தடவைக்கு 2 தடவை எங்களை போன்ற யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு தடவைக்கு 100 தடவை எவாலுவேஷன் பண்ணி தென் கோ ஃபார் த சாய்ஸ் லாக்கிங். ஃப்ரெஷ் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் ரெண்டுலேயுமே ஆப்ஷன் இருக்குது, சீட் அவைலபிள் இருக்குது. இட்ஸ் ஃப்ரெஷ் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது, பிடிஎஸ் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. சாய்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்போதும் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கணும். இது இல்லாமல் நம்ம ஸ்டேட்டில் மட்டுமே காத்துட்டு இருந்து நான் ஒரு 140 மார்க்கில் இருக்கிறேன், கண்டிப்பாக எங்கேயே கிடச்சுன்னு சொல்லி வேறு எங்கேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு. இங்கே வந்து இந்த கேட்டகரி இப்போ நான் உத்தரப்பிரதேஷ் கைட் பண்ணுறேன், இன்னைக்கு கூட நிறைய மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்போது இங்கே என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்றது நமக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. அந்த மார்க்கை தாண்டி பெருசாக தாண்டி போக மாட்டாது, எனக்கு தெரியும். அந்த இதான் ஈவன் அதுக்கு பல்வேறு மெத்தடாலஜி வச்சுருக்கிறோம், அதை வச்சு உள்ளே கொடுத்துருவோம். உள்ளே கொடுத்து எப்படி இருந்தாலும் அலர்ட் ஆகும், இல்லை அலர்ட் ஆகாதுன்ற ஒரு ரிசல்ட் வந்துடும். அதே டைமில் பேரலாக இன்னொரு ஸ்டேட்டில் கவுன்சிலிங் நடக்குது. அங்கேயும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அங்கேயும் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி டெபாசிட் கட்டலாம், யூஆர் நாட் எலிஜிபிள் டு கெட்டிங் அலாட்மெண்ட். இங்கேயும் வராது அங்கேயும் வராது, கடைசியில் எங்கேயுமே இல்லாமல் நம்ம வந்து நிற்கிற மாதிரி ஆகிடும். இந்த வருஷம் ஜாயின் பண்ணியே திரும்புன்னு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பேலன்ஸாக போக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் we have the press registration, உத்தரப்பிரதேஷ் we have press registration, தமிழ்நாட்டில் we have press registration. ஸோ press registration வாய்ப்பு கொடுக்குற மாநிலங்களை கண்டுபிடித்து அங்கேயாவது எம்பிபிஎஸ்ஸை வாங்கி படிச்சிடணும் அப்படின்ற மாதிரியே ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி நீடட் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள், இல்லைனா அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய தேவைகளை கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, சரிங்களா? காம்படிஷன் லெவல் ரொம்ப அதிகம் இருந்தாலும் பல்வேறு நம்மளை நம்பி இருக்கிற எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கான கடைசி வழிகாட்டுதல். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் எடுத்துருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அடுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவானது வேறு எதுவும் அப்டேட் இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியம், சீட் மேட்ரிக்ஸ் வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அடுத்த ரிசல்ட்டையும் பார்க்கலாம், சரிங்களா? தேவையில்லை பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஃபாலோ அவர் சேனல், சரிங்களா? தேங்க்யூ.